கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே 2026 இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தர் நம்மை இந்த மழையின் மத்தியிலே கர்த்தர் நம்மை மழை இல்லாமல் பாதுகாத்து அநேக பரிசுத்தவான்கள் இன்றைக்கு தடையின்றி ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை செய்தியை கேட்பதற்கு முன்பாக ஒரு பாடலை நாம் கவனிக்கலாம், பாடலாம், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூதி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூதி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதற்குச் சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதற்குச் சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர்,
ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லுக்ஸ் காஸ்பல் சாப்டர் 24 verse 28. லூக்கா 24:28. அந்த தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். கவனிங்கள், அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. He made as though he would have gone further. கவனிங்கள், இதுல ரொம்ப ஆழமான வார்த்தை காணப்படுகிறது. Although it is connected with after resurrection, இயேசு உயிர் தெழுந்த பிறகு உள்ள ஒரு சம்பவம் இது. நீங்களும் நானும் இந்த நாளிலே, வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் நம்மை 2026 கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆனால் இந்த ரிசரக்ஷன், அதாவது உயிர் தெழுந்த சம்பவத்தை குறித்து ஈஸ்டர் சண்டே மார்னிங் மெசேஜ் அல்ல இது. எனக்கு இருதயத்திலே ஒரு எண்ணத்தை தேவன் இந்த வசனத்தை கொடுத்தார். முக்கியமான வார்த்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை சற்று ஆழ்ந்து தியானித்து கொண்டிருந்த பொழுது, இந்த வருஷத்திலே தேவன் ஆரம்பத்திலே 2026ஆம் ஆண்டு முழுவதும் அவர் நம் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய் காணப்பட்டாலும், சில சந்தர்ப்பங்களில் அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்புறீங்களா? இது உண்மை. இது அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். தாங்கள் போகிற கிராமத்துக்கு, சீஷர்கள் they were walking to the village. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அப்படியே அவங்கள கடந்து அப்படியே போற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு காண்பித்தார். கவனிங்கள், ரொம்ப ஆழமான வார்த்தை அது. நன்றாக யோசியுங்கள். நான் அந்த வார்த்தையை மட்டும் ரொம்ப தியானித்து கொண்டிருந்தேன். இல்லை எந்த 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 மெசேஜ் அவுட்லைன் புக்ஸ்லையும் இது கிடையாது. நான் பேசுகிற செய்தி அவுட்லைன் புக்ஸ் நிறைய இருக்கிறது, சர்மன் அவுட்லைன்ஸ் அதெல்லாம் கிடையாது. இது செல்ஃபாக உட்கார்ந்து தியானித்து படித்து தியானம் பண்ணி கொண்டு இருந்தேன் 2-3 நாட்களாக. அப்பொழுது அவர், வசனம் நன்றாக எழுதப்பட்டிருக்கிறது, வசனத்தில் நாம் பார்ப்போமானால் அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அப்படியானால் இதுல ரொம்ப ஆழமான வார்த்தை. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இன்னொரு சில மொழிபெயர்ப்பில் சம் அதர் டிரான்ஸ்லேஷன்ல பார்ப்போமானால், மற்ற மொழி இண்டிகேட்டட் 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 என்ற ஒரு வார்த்தை இருக்கும். அப்படியானால் எந்த விதமான ஒரு இண்டிகேஷன் இல்லையே, ஒரு அறிகுறி இல்லையே என்று நாம் சொல்லுவோம், யோசிப்போம். ஒரு ஃபோர் வீலரோ 2 வீலரோ ரைட்லேயோ லெஃப்ட்ல டர்ன் பண்ணும்போது ஒரு இண்டிகேஷன் உண்டு, ஒரு அறிகுறி உண்டு. ஒரு ரைட்ல டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சிக்னல் போடுவாங்க, ரைட் சிக்னல், லெஃப்ட் சிக்னல், 2 வீலர் ஆர் 4 வீலரில். அதுபோல் இண்டிகேட்டர் டிரைவர்கிட்ட சொல்லுவோம், வண்டி ஓட்டுற டிரைவர்கிட்ட அதை நாம் சொல்லுவோம், எப்பா ரைட்டில் திரும்பும் போது இண்டிகேட்டர் போட வேண்டியது தானே என்று நாம் பேசுவது உண்டு. அதுபோல் ஒரு டிரான்ஸ்லேஷனில் இண்டிகேட்டட், அவர் அப்புறம் போல ஒரு அறிகுறியை காண்பித்தார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் அதை யோசித்து இன்னொரு மொழிபெயர்ப்பில் he
acted as if சொல்லும்பொழுது ஒரு சம்திங் லைக் ஆக்டர்னா ஒரு நடிப்பு போல காணப்பட்டது, அப்புறம் போல போகிற போல காணப்பட்டது. நீங்கள் இதே இன்னொரு வசனத்திலே இதே சம்பவத்தை, இதே வார்த்தை நாம் பார்ப்போமானால் மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே வாசிக்கலாம். மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 48. 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல அங்கேயும் காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திலே வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். கவனிங்கள், அவர்கள் கடந்து வந்து அவர்களிடத்தில் கடந்து போகிறது போல காணப்பட்டார். நான் வீட்டில் தனியா இருப்போம், இல்லை ஒரு 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, புருஷன் மனைவி பிள்ளைகளோடு. திடீர்னு யாரோ இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம்ல போன மாதிரி இருக்கும். அப்படி நம்ம ஃபீல் பண்ணிருப்பீங்க அநேகர். ரொம்ப 2 வசனத்தை யோசித்து பாருங்கள். சீஷர்கள் they are going to one village, 2 disciples, 2 பேர் போறாங்க. அவங்க கிட்ட அப்புறம் போகிற போல காண்பித்தார். மார்க் 6:48 வாசிங்க, நான் மறுபடியும் வாசியுங்கள். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிரான இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியின் 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துல வந்து அவர்களை கடந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அவர்களிடத்தில் கடந்து போகிற போல பக்கத்துல போட் பக்கத்துல கடல் மேல அப்படியே போற மாதிரி காணப்பட்டார். நீங்கள் இதை யோசித்து பாருங்க. நம்முடைய லைஃப்ல வீட்டுல பேசிட்டு இருப்போம், பால்கனில் உட்காந்து பேசிட்டு இருப்போம், யாரோ ஒருத்தர் போன மாதிரி இருந்ததே சொல்லுவோம். அப்புறம் பையன்கிட்ட என்னடா நீ போனியா, மககிட்ட என்னம்மா நீ போனியா, இல்லை மனைவி பார்த்தோ புருஷனை பார்த்து யாரோ போன மாதிரி இருந்தது போய் பாரு அப்படின்வோம். நம்முடைய லைஃப்ல அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுபோல தேவன் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு 2 முறை நடந்து அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய சிந்தையும் கொஞ்சம் டச் பண்ணுச்சு. Why Jesus acted like that? ஏன் இயேசு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு நடிப்பு போல காண்பித்தார் என்று நான் யோசித்தேன். அந்த வார்த்தை அங்க இல்லை. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல ஒரு விதமாக இருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்புல இன்னொரு விதம். ஒரு பைபிள்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இண்டிகேட்டட். அதான் உங்களுக்கு நான் ஆரம்பமே இண்டிகேஷன், ரைட்ல லெஃப்ட்ல திரும்புவதற்கு சிக்னல் இண்டிகேட்டர் போட்டியான்னு. அது போல ஒரு சம்பவம், அது போல ஒரு அறிகுறியாக அவர் காண்பித்ததை நாம் இதெல்லாம் வாசித்தோம். ஒரு இன்ட்ரடக்ஷனாக நான் சொன்னேன். அப்புறம் போல போகிறவ 3 காரியத்தை இந்த 2026ஆம் ஆண்டு 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயர் 2026 செகண்ட் சண்டே மார்னிங் கர்த்தர் நம்மளோடு பேசுறாரு. ஓ மை சன் அண்ட் மை டாட்டர், ஓ சர்ச் ஆஃப் காட், நான் உங்க பக்கத்துல வந்து கடந்து போவது போல நான் போய் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் 3 காரியம் என் மனதிலே காணப்பட்டது. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார் என்று சொல்லும் பொழுது he is watching. God is always watching. Hallelujah. முதல் குறிப்பு. 2வது, God is waiting. Jesus is waiting. நீங்க கர்த்தர்னு சொன்னாலும் சரி, இயேசுன்னு சொன்னாலும் சரி, நான் காட் லார்ட் என்ற வார்த்தை முக்கியப்படும். God is watching.
God is waiting. மூன்றாவதாக God is working. இது 3 வசனம் இருக்குது. நான் சும்மா ஏதோ ஒன்று நான் பேசணும்னு பேசலை. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். சும்மா அப்படி போற மாதிரி இருந்ததே. அப்படியானால் நீங்க நல்லா பாருங்க, தாய் தாப்பன் சும்மா அப்படி நடந்து போகும்போது பிள்ளைய வாட்ச் பண்ணுவாங்க. பையன் என்ன பண்றான், மக என்ன பண்றா. வீட்டுக்குள்ள நான் பேசுறேன், அங்க என்ன வேடிக்கை பார்க்குற அப்படின்னு சொல்லி அப்பா வாட்ச் பண்ணுவாரு, அம்மா வாட்ச் பண்ணுவாங்க. அப்படி நடந்து போற மாதிரிக்கு அப்படி இங்கேருந்து அங்க போற மாதிரி பிள்ளைய ஒரு கஞ்சாடையா பார்த்துட்டு போவாங்க. அது போல தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து every day, every hour, every minute he is watching us. He is watching you and me. உங்களையும் என்னையும் அவர் நல்லா கண்காணித்து கொண்டிருக்கிறார். நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? அது ஆதாரமாக வசனத்தை நான் சொல்வேன். ஆனால் 138 சங்கீதம் 39 சங்கீதம் 2 வசனத்தை வாசியுங்கள். முதலாவது 139 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போம். என் உட்காருதலையும் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். மறுபடியும் வாசியுங்கள். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். 4ம் வசனம் வாசியுங்கள். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே கவனியுங்கள். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். அப்புறம் போகிறது போல அவர் காண்பித்தார். கவனியுங்கள். அவர்களிடத்தில் அவர் பக்கத்துல வந்து அந்த போட்டு பக்கத்துல வந்து 6:48 மறுபடியும் வாசியுங்கள். மார்க் 6:48 பாத்தீங்கன்னா அதே சம்பவம். அப்புறம் அந்த கடைசி சென்டென்ஸ் வாசிங்க. அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அவர்களுக்கு கடந்து போகிற போல காணப்பட்டார். அப்படியானால் what disciples were doing in the sea, what they were doing in the sea, அவர்கள் கடலிலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற ரொம்ப ஆழமான வார்த்தை. அவர்களிடத்திலே கடந்து போறது போல காணப்பட்டார். இங்க 2 சீஷல் மத்தியிலே கடந்து போறது போல காணப்பட்டார். அதனால்தான் நான் சொன்னேன், God is always watching. Jesus is always watching your action, your deed, your word, your thought. இந்த வசனம் இந்த 139 சங்கீதத்துல என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நான் வாசிக்கிறேன். இருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளையும் தூரத்தில், மை தாட். அப்படியானால் மை டீட், உட்கார்ந்து எழும்புறது, நடக்கிறது, போகிறதெல்லாம் கிரியை, மை டீட். அது மட்டுமல்லாமல் வசனம் சொல்லி என் நினைவுகளை, மை தாட் இஸ் வாட்சிங். என்னுடைய எண்ணத்தை அவர் வாட்ச் பண்றார். என்னுடைய டீட்ஸ், என்னுடைய கிரியைகளை அவர் வாட்ச் பண்றார். அது மட்டுமல்லாமல் இன்னொரு வார்த்தையை சொல்லுவேன். 4ஆம் வசனத்துல வசனம் சொல்லுகிறது, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே நான் என்ன பேச போறேன், எதை மேனிப்புலேட் பண்ணி பேசுவேன், எதை ஐடென்டிக், எதை மறைச்சு ஒரு மாதிரி நான் மனைவிக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, சபை தலைவர்களுக்கு தெரியாம, மற்றவர்களுக்கு நைபர்ஸுக்கு தெரியாம, ஆபீஸ்ல ஒருத்தருக்கு தெரியாம என்னெல்லாம் பேச போறேன்னு நம்ம பிளான் பண்றோமோ, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே வசனமா தான் ரொம்ப, இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அதையெல்லாம், அந்த அதையெல்லாம் வார்த்தையில எதை வேணா நீங்க யூ கேன் இன்செர்ட் எனிதிங்.
சில ரொம்ப மேனிப்புலேட் பண்ணி அப்படியே ட்ரமாட்டிக்கா பேசுவாங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரியும் என்னமோ வேற எங்கேயோ நடந்த மாதிரியும் இப்படிலாம் பேசுவாங்க. அவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறது போல காணப்பட்டார். அதுபோல இந்த 2026ஆம் ஆண்டு இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே we are still in thresholding of the year. வருஷத்தின் ஆரம்பத்திலே இருக்கிறோம். கர்த்தர் நம்மளுடைய நினைவுகளை பார்க்கிறார். நம்மளுடைய வார்த்தை வேர்ட்ஸ், நம்மளுடைய சொல் வார்த்தை பார்க்கிறார். வேர்ட், டீட் அண்ட் தாட், வார்த்தை, கிரியை, எண்ணம் எல்லாவற்றையும் இஸ் வாட்சிங். ஹல்லேலூயா. அவர் கடந்து போகிற போல அவர்களுக்கு காணப்பட்டார். சும்மா ஒண்ணும் இல்ல, இஸ் வாட்சிங் ஆல்வேஸ். இதெல்லாம் பிராக்டிக்கலா யோசிங்க. பிள்ளைங்களை வாட்ச் பண்ணுவாங்க தாய் தகப்பன் என்ன பண்ணுது. முக்கியமா டீனேஜ் பருவத்தில் எங்கேயாவது என் பையன் வழி தவறிடுவான், இல்லை என் மகள் வழி தவறிடுவா, எங்கேயாவது போய் வேண்டாத விஷயத்துல சிக்கி கொள்வாளோ என்று தாய் தகப்பன் ஒரு பாரத்தோடு தேவர் வாட்சிங் தேர் ஓன் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். பிள்ளைகளை அப்படியே வாட்ச் பண்ணுவாங்க. அந்த வாட்ச் பண்றது தெரியாது, கடந்து போகிறது போல. இயேசு எப்படி சீஷல் மத்தியில 2 சீஷர்கள் மத்தியிலும் அந்த படகுல இருக்கிற சீஷர்கள் மத்தியிலும் அவர் கடந்து போகிறது போல காணப்பட்டார். இன்றைக்கு இந்த ஆண்டு முழுவதும் நன்றாக யோசியுங்கள். அவர் நம்மளோடு கர்த்தாவே என்னோடு இருமையா, இந்த வருஷம் முழுவதும் என்னோடு இரும். கடந்த வருஷம்லாம் இப்படி இருந்தேனே, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே கடந்து போவார். ஆல்வேஸ் he will watch your thought, your word, your deed. அதான் 139ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் கர்த்தாவே, அன்றைக்கு நீர் கடந்து போகிறது போல காணப்பட்டீர். இன்றைக்கும் என்னுடைய விஷயத்திலும் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் அவர் கடந்து போய் விட்டார், சும்மா கஞ்சாடையா இருக்கிறார் என்று நீங்களும் நானும் ஒரு சாதகமாக எடுத்துக்கொண்டு சாங்கோபோகமாக ஜீவிக்காதபடி கர்த்தர் நம்மை இரத்தத்தால் மூடிக்கொள்வாராக. இதே God will not only is watching, he is ruling over us. அதே முதல் குறிப்பில் not only is watching, he is ruling over us. அப்படியானால் நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல கிதியோன் சொல்றாங்க, கர்த்தர் நம்மை ஆழ்வாராக. முடியுமானா கடைசி சென்டென்ஸ் மட்டும் வாசிங்க. என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான். கடைசி சென்டென்ஸ் அந்த வார்த்தை, கர்த்தரே உங்களை ஆளுவாராக. கர்த்தரே உங்களை ஆழ்வாராக. கர்த்தரே, the Lord shall rule over us. கவனிங்கள், நான் பேசும்போது கவனிங்கள், குறுக்க யாரும் பேச வேண்டாம். கவனிங்கள், கர்த்தர் நம்மை ஆழ்வாராக. the Lord shall rule over you. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கஞ்சாடையாக பார்க்கிற கர்த்தர், கடந்து போகிறது போல போகிற கர்த்தர், the Lord God, ஜீசஸ், இயேசு. அவர் அப்படியே கடந்து போகிறார். அவர் ஒன்றும் பார்க்கலன்னு நினைச்சுக்காதீங்க, எல்லாரையும் பார்க்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் 2026 அல்லது ஜீவிகாலம் முழுவதும் he will rule over me, he will rule over my family, he will rule over my job, he will rule over my business, he will rule over my ministry. எல்லாவற்றையும் ஒரு ஆண்டு நடத்துவார். ஹல்லேலூயா. கடந்து போகிற போல அவர் காணப்பட்டார். அப்படியானால் முதலாவது குறிப்பு, God is always, Jesus is always watching. அதை நீங்களும் நானும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆதியாகமம்
2ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரொம்ப கொஞ்சம் யோசித்து. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனிலே எடுக்கப்பட்டபடியினாலே மனுஷி எனப்படுவாள் என்றான். ஆதியாகமம் 2:23. 23 தான் வாசிச்சேன். சாரி, கவனியுங்கள். 13ஆம் வசனம், மன்னிக்க வர்ற 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2ஆம் ஆற்றுக்கு கீதோன் என்று பெயர். ஏங்க நான் என்ன சொல்ல, 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, கவனிங்கள், கடந்து போகிறவர் போல காணப்பட்டார் என்று சொல்லும் பொழுது அல்லது God is always watching, எல்லாவற்றையும் அவர் வாட்ச் பண்றார். ஆதாம் ஏவாளு கொடுக்கப்பட்ட கட்டளையை மீறினதையும் வாட்ச் பண்றாரு. அதுல இது ஒரு ஆழமான வார்த்தை, வாசியுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். 24வது வசனம் வாசியுங்கள். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சொடுலி பட்டயத்தையும் வைத்தார். அவரை இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க சொல்லுகிறேன். 14வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால். போதும், கவனிங்கள். 2 வசனத்தை வாசித்தோம். ஆதியா 3:13 3:14 ஒரு வார்த்தை, கர்த்தர் ஏவாள், அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். கர்த்தர் ஸ்திரியை நோக்கி. 14வது வசனம், கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து. அப்படியானால் நான் உங்களுக்கு சொன்னேன், God is watching over us என்று சொல்லும் பொழுது ஆதாம் ஏவாளையும் சர்ப்பத்தையும் பிசாசையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். கடந்து போகிறவர் ஆல்வேஸ் இஸ் வாட்சிங். அந்த வார்த்தை முக்கியம், நன்றாக ஆழமான வார்த்தை. ஏதோ சும்மா அப்படியே கஞ்சாடையா போயிட்டார் நீங்களும் நானும் நினைக்க முடியாது. அந்த வார்த்தையை ரொம்ப லேசாக எடுத்துக்கொள்ள முடியாது. கடந்து போகிறவர் ஸ்திரியை நோக்கி, கடந்து போகிறவர் சர்ப்பத்தை பார்த்து. இன்றைக்கும் கடந்து போகிற தேவன் இயேசு கிறிஸ்து உங்களையும் பார்க்கிறார், பிசாசையும் பார்க்கிறார். நம்புறீங்களா? அந்த தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சொல்லும்போது he was talking to devil. He was talking to devil in Garden of Eden. கவனிங்கள், ரொம்ப ஆழமான வார்த்தை அது. கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். ஆதாம ஏவாள் என்ன நினைச்சாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டு தப்பிக்கலான்னு பார்த்தாங்க. நோ 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 நோ, நாட் அட் ஆல். God is watching over us. அவர் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். பார்த்தா கஞ்சாடை போல இருக்கலாம், ரொம்ப ஒரு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கலாம். நம்ம பார்த்தா நம்ம நினைப்போம், இன்னும் ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்தது, கடைசியில இவ்வளோ காரியம் நீ பண்ணிருக்கிறியா, இவ்வளோ காரியமா நீங்க வாட்ச் பண்ணீங்க. நான் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணேன். சரி, நமக்கு என்ன, நான் கஞ்சாடையா இருந்தேன்னு பேசுவாங்க. அது போல தேவன் ஆதாம் ஏவாள் செய்த காரியத்தையும் பிசாசு செய்த காரியத்தையும் ஆல்வேஸ் he was watching in Garden of Eden. ஆயதன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் அவர் வாட்ச் பண்ணிட்டு இருந்தார். ஆகினால்தான் ஸ்திரியை நோக்கி சர்ப்பத்தை பார்த்து. இன்றைக்கும் இந்த கிருபையின் காலத்திலே தேவன் உங்களோடும், உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்க பிள்ளைகளையும் பார்த்து பேசுகிறார். கடந்து போகிறவர், கடந்து போகிறவர் போல காணப்பட்டாலும், கடந்து போகிறவர் போல ஒன்றும் தெரியாது நினைச்சு நாம் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. தேவனை கஞ்சாடையாக லேசாக நாம் விட்டுவிட முடியாது. அவர் என்ன செய்கிறார், அவர் உங்களோடு பேசுகிறார். அது மட்டுமல்லாமல் பிசாசோடும் அவர் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஓ ஓ ஓ டெவில், ஓ பிசாசே, நீ எப்படி என்னால் என்னை தெரிந்து கொண்ட ஜனங்களோடு எப்படி நீ விளையாடி கொண்டிருக்கிறாய் என்பதை தேவன் இன்றைக்கும் பிசாசோடு பேசி கொண்டிருக்கிறார். ரொம்ப ஆழமான வார்த்தை. இல்லை, நீங்களும் நானும் மிக உச்சிதமாக யோசிக்க வேண்டும். கடந்து போகிறவர் இந்த விஷயத்திலே நீங்களும் நானும், கர்த்தாவே என்னுடைய வார்த்தை, என்னுடைய அதான் டீட்ஸ். ஆதாம் ஏவாள் செய்த கிரியை, ஆதாம் ஏவாள் செய்த கிரியை, ஆக்ஷன், டீட்ஸ், காரியங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப பிழை பண்ணின, தப்பு செய்தார்கள். இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்திலே கடந்து போகிறவர் நம்மை மன்னித்து மறந்து நமக்கு வேண்டிய கிருபை கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் கடந்து போகிறவர் நம்மளோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. அந்த வெயிட்டிங், அந்த காட் இஸ் வெயிட்டிங் என்று சொல்லும் பொழுது எல்லாம் வெயிட் பண்ணி அதை டீல் பண்ணார். சர்ப்பத்துக்கு சாபத்தை கொடுத்தார், ஆதாம் ஏவாளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தார். நல்ல விளையும் கொள்ளுங்கள், ஆதாம் ஏவாளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தார். நான் ரொம்ப ஆழமாக போகவில்லை. பிசாசுக்கும் சர்ப்பத்து அந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தார். என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தார்? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை 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 தின்பாய். நல்லா யோசித்து பாருங்க, ரொம்ப ஆழமான வார்த்தை. வாசி அந்த வசனத்தை எடுக்க உடனே வாசிக்க முடியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். வசனத்தை சொல்லி வாசியுங்கள். 14 ஆதியாகமம் 3:14 வாசியுங்கள். கடைசி சென்டென்ஸ். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய், மண்ணை தின்பாய். அது போல 17ஆம் வசனம் வாசியுங்கள், கடைசி சென்டென்ஸ். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், பலனை புசிப்பாய் புசிப்பாய். ரொம்ப கஷ்டம், ஆழமான வார்த்தை. அதுபோல ஸ்திரீக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தார். நீ ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் பொழுது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் சொல்லிட்டு வேதனையோடு பிள்ளை பெறுவாய். அப்படியானால் உயிரோடு இருக்க நாளெல்லாம் பிசாசுக்கும் கஷ்டம், உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஆதாமுக்கு கஷ்டம், உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஏவாளுக்கு கஷ்டம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். God is waiting to punish. அவர் நீடிய பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் கடந்து போகிறது போல, ஒன்றும் தெரியாதவர் போல கடந்து போகிற போல இருந்தாலும் he is always waiting to punish us. நம்மை நியாயம் தீர்க்க, நம்மை திருத்துவதற்கும், நம்மளை கடிந்து கொள்வதற்கும் கடந்து போகிறவர் இந்த ஆண்டிலே நம்மளோடு கிரியை செய்து நம்மளை முற்றிலும் திருத்தி ஆழ்வாராக. ரொம்ப ஆழமான வார்த்தை, ரொம்ப ஆழமாக நான் போக விரும்பவில்லை. இதை யோசித்து பாருங்கள். உயிரோடு இருக்க நாளெல்லாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை சற்று யோசிக்கும் பொழுது God is waiting to punish சொல்லும் பொழுது நம்மளுடைய சத்துருக்களை, நம்மளுடைய விரோதிகளை அவர் அழிப்பார். அதாவது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவதற்காக நான் பேசவில்லை. நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை கண்டிப்பாக தண்டிப்பார், கண்டிப்பாக அழிப்பார். கடந்து போகிற இந்த ஆண்டிலே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், 24வது வசனம். கிழக்கே வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியையும் மேகமுமான சம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து. போதும், கிழக்கே வாசிகள் மறுபடியும். கிழக்கே வெளுத்து வரும் ஜாமத்தில், கிழக்கே அதான் ஏர்லி மார்னிங் கர்த்தர் அக்கினியையும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து, எகிப்தியருடைய சேனையை பார்த்து, அவருடைய சேனையை கலங்கடித்து, அவருடைய சேனைகளை கர்த்தர் கலங்கடித்து என்று சொல்லும் பொழுது, அந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கிறத
சூழ்நிலையை கர்த்தர் முறியடிக்கிறார். முழுவதுமாக அவர்களை கடலிலே செங்கடலிலே கவிழ்த்து போட்டார். இந்த ஆண்டு முழுவதும், ஜீவகாலம் முழுவதும் நீங்கள் போகிற பாதையிலே கடந்து போகிறவர் உங்களுக்கு பக்கத்திலே அவர் கஞ்சாடியாக கடந்து போவது போல காணப்பட்டாலும் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி சத்துருக்களை முறியடிப்பாராக. நன்றாக யோசியுங்கள். அவர் காலையிலே கிழக்கு வெளுக்கும் பொழுது அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் இருந்து பார்த்து யாரை பார்க்கிறாரு? உங்களுக்கு விரோதமாக யார் என்ன சதி திட்டம் செய்தாலும் அப்புறம் போகிறவர் போல அவர் காணப்பட்டாலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்புறம் போகிறவர் போல, ஒன்றும் தெரியாதவர் போல அவர் காணப்பட்டாலும் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்காக ஜெயத்தை கட்டளையிடுவார். உங்களுக்காக எல்லா சத்துருக்களை கைகளிலிருந்து நீங்களாக்கி உங்களை விடுவித்து உங்களை பத்திரமாக இந்த 2026 ஆண்டு முழுவதும் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டு உங்களுக்காக வேண்டிய ஜெயத்தை கட்டளையிடுவாராக. நீங்களும் நானும் நன்றாக விசுவாசிக்க வேண்டும். நம்புங்கள், விசுவாசியுங்கள். கடைசியாக மூன்றாவதாக, God is working அல்லது Jesus is working. நீங்க God தேவன் என்று எடுத்தாலும் சரி, நீங்க இயேசு என்று எடுத்தாலும் சரி, முதலாவது God is watching, ரெண்டாவது God is waiting, காத்திருக்கிறார் உங்களுக்கு சில காரியங்களுக்கு, ரெண்டாவது குறிப்பில் தியானித்தோம். மூன்றாவது God is working. மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 16:20, மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாம் தெரிந்த பகுதி, ஆனால் சற்று யோசித்து படித்து பாருங்கள் நீங்களே. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடன் கூட கிரியை நடப்பித்து. கவனிங்கள், ரொம்ப நிதானமா வாசியுங்கள். அந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பிரசங்கம் பண்ண, கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து. இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு வார்த்தை, the Lord working with them, the Lord working with them, the Lord working with them. கர்த்தர் அவர்களோடு வேலை செய்தார். அல்லேலூயா. நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். the Lord working with them. முதலாவது குறிப்பை தியானித்தோம். God is watching, the Lord is watching, the Lord is waiting, the Lord is working. இயேசு அவர்களுக்காக ஒர்க் பண்ணினார். இன்னைக்கு நம்ம கேட்போம், என்ன படிச்சீங்க, எங்க வேலை செய்றீங்க, வேலைக்கு போறீங்களா, ஆர் யூ ஒர்க்கிங், வேலைக்கு போறீங்களா, ஒர்க் இங்கிலீஷ்ல ஈஸியா கேட்டுருவோம். ஆர் யூ ஒர்க்கிங், என்ன வேலை, எவ்வளவு சம்பளம், இதெல்லாம் கேட்போம். அது போல தேவன், the Lord was working with them, the Lord working with them. இங்கிலீஷ் பைபிள்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல the Lord working with them. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வேலை செய்கிறபடினாலே நமக்கு சுகம் இருக்கிறது. அவர் வேலை செய்கிறபடினாலே நம்மளோட ஒர்க்கிங் வித் them, அந்த வார்த்தை ஒர்க்கிங், உங்களோடு கூட அவர் கிரியை நடப்பிக்கிறார். உங்களோடு கூட கிரியை ஒர்க் பண்ணுகிறபடினாலே ஆபத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவமானத்திலும் நிந்தையிலும் எல்லா இடங்களிலும் அவர் ஒர்க் பண்ணி உங்களை பாதுகாத்து மகிமையிலே பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பாராக. அல்லேலூயா. நன்றாக நம்புங்கள், விசுவாசிங்க. The Lord is working with them. The Lord working with them. இங்கிலீஷ் பைபிள்ல the Lord working with them. உங்களுக்காக அவர் கிரியை நடப்பிக்கிறார். உங்க வீட்டுக்குள்ளேயும், உங்க வீட்டு காரியத்திலையும், உங்களுடைய ஃபைனான்ஸ் காரியத்திலும், உங்களுடைய பிஸ்னஸ் காரியத்திலும், உங்களுடைய மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டியிலும், உங்களுடைய பர்சனல் ஆக்டிவிட்டியிலும், உங்களுடைய எல்லா காரியங்களும் He is working with you. உங்களோடு கிரியை வேலை செய்து உங்களை பத்திரமாக பாதுகாத்து
எதிலையும் சிக்கி கொண்டு கஷ்டப்பட்டு தவிக்காதபடி பாதுகாத்து மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவளாக காணப்படும்படி கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறார். அவர் யார்? Who is he? கடந்து போகிறவர். அவர் அப்புறம் கடந்து போறது போல. அந்த வசனத்தை லூக்கா சுவிசேஷம் வாசியுங்கள், 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அத்தருணத்திலே இல்ல, கடைசி சென்டென்ஸ் மட்டும் வாசிங்க. எதை சொல்றோமோ அதை வாசிங்க. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல அப்பொழுது அவர் அப்புறம் போகிற போல காண்பித்தார். அது மாதிரி மார்க் 6:48 அங்கேயும் ஒரு வார்த்தை எழுதப்பட்டதை நாம் வாசித்தோம். அவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு தண்டு வலிக்கிறதை பார்த்து அவர்கள் மத்தியில வாசியுங்கள். அந்த சென்டென்ஸ் முக்கியம். அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அவர்களிடத்திலே கடந்து போகிற போல வருத்தத்தோடு தண்டு வலிக்கிறதை பார்த்து அவளிடத்திலே அவர் கடந்து போற போல காணப்பா. அப்படியானால் நம்மளுடைய கஷ்டம், நம்முடைய நஷ்டம், நம்மளுடைய வேதனை, நம்மளுடைய இயலாமை, நம்மளுடைய வியாதி, நம்மளுடைய அவமானம், நிந்தை, எல்லாவற்றிலும் அவர் நம்மளோடு கடந்து போகிறவர். நம்மளோடு கூட இஸ் ஒர்க்கிங் வித் மீ, இஸ் ஒர்க்கிங் வித் அஸ். எல்லாவற்றிலும் அவர் கடந்து போற போல காணப்பட்டாலும் நமக்காக வேலை செய்து நம்மை பாதுகாத்து முற்றுமுடிய உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களை பேர பிள்ளைகளை குடும்பம் முழுவதையும் அவர் பாதுகாத்து கடந்து போகிறவர் வழி நடத்துவாராக. அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். லோரி 3 குறிப்பை நாம் தியானித்தோம். வாட்சிங், வெயிட்டிங், ஒர்க்கிங். கடந்து போகிறவருடைய கிரியை நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. Lord, I believe. Lord, I believe. All things are possible. Lord, I believe. Lord, I believe. Lord, I believe. All things are possible. Lord, I believe. Amen. அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் அடியார்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, இந்த வேளையிலே 3 காரியத்தை நாங்கள் அப்புறம் போகிறது போல நீர் காண்பித்தாலும் நீர் கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கு. God is watching. Jesus is watching. Jesus is waiting. Jesus is working. எங்களுக்காக நீர் வேலை செய்து காத்து கொண்டு இருந்து எங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் முறியடித்து எங்களோடு வேலை செய்து கர்த்தாவே மகிமை உள்ள சன்னிதானத்திலே நாங்கள் அனைவரும் உலகம் முழுவதும் உள்ள கர்த்தாவே சபை முழுவதும் உள்ள விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் கர்த்தாவே எல்லாரையும் மகிமை உள்ள சன்னிதானத்திலே நீர் கொண்டு போய் சேர்க்கிற கிருபைக்காக நன்றியோடு மை சோத்திருக்கிறோம். இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்க அனைவரையும் உடைய இரத்த கோட்டைகள் மூடி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். காணிக்கை நேரம்.